இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு என்றென்றைக்கும் நிற்கும் தேவனுடைய வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். ஒவ்வொரு விதமான புல்லும் பூவும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நன்றாக வளரும், பின் அது உலர்ந்து போகும். இதுபோல மனுஷனுடைய நாட்களும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று தாவீது 103ஆம் சங்கீதம் 15-16 வசனங்களில் கூறியிருக்கிறதை நாம் வாசிப்போம். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. மனுஷனுடைய வாழ்க்கையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோன்றி பின் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை எல்லா நாட்களிலும் எல்லா காலங்களிலும் தலைமுறை தலைமுறையாக நித்தியம் வரை என்றென்றைக்கும் மாறாமல் நிற்கும் வல்லமையுடையது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அதுபோல இயேசுவின் வசனங்களும் என்றென்றைக்கும் மாறாததாய் நிலைத்திருக்கக்கூடியது. நம்முடைய சரீரத்திற்காக நாம் உட்கொள்ளும் உணவினால் குறிப்பிட்ட ஆண்டுகள் நாம் உயிர் வாழ்கிறோம். இதுபோல நம்முடைய ஆத்துமாவிற்கு, அதாவது உள்ளான மனிதனுக்கு உணவாகிய என்றென்றைக்கும் நிற்கும் வேத வசனத்தை நாம் உட்கொள்ளும் போது நாமும் நித்திய காலமாய் வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக மாறுகிறோம். இதை குறித்து இயேசு கூறும்போது யோவான் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் என்று கூறினார். இயேசுவை மறுதலித்த பேதுருவும் கூட 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களில், மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே என்று கூறினார். கிபி 303ஆம் ஆண்டில் ரோமானிய பேரரசனாகிய டயோக்ளிசியன் ரோமானிய பேரரசில் உள்ள எல்லா வேதாகமங்களையும் எரிக்க வேண்டும் என்று கூறினார். அதே இடத்திலே 25 ஆண்டுகளுக்கு பின் ரோமானிய பேரரசரான கான்ஸ்டான்டின் அரசாங்க செலவிலேயே 50 வேதாகமங்களை தயாரிக்க யூசிபியஸ் என்ற அறிஞரை நியமித்தார். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் வேத வசனங்களை அழிக்க ஒருவராலும் முடியவில்லை. இதுபோல அழியக்கூடிய நம்முடைய சரீரத்திலும் ஒவ்வொரு நாளும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய அழியாத வேத வசனங்களை நாம் உட்கொள்ளும் போது நாமும் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக மாறுகிறோம். ஆகவே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய வேத வசனங்களை நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியமாக நினைத்து வேத வசனங்களை கருத்தோடு வாசிப்போம். நம்முடைய இருதயத்தை வேத வசனங்களால் நிரப்பிக்கொள்வோம். நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக மாறுவோம். புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் குறிப்பிட்ட ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரே ஒரு வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் அழியாமல் நிலைத்திருக்கக்கூடிய வேத வசனங்களால் எங்களுடைய இருதயத்தை சிந்தையை நாங்கள் நிரப்பிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை அதிகமாய் நாங்கள் உட்கொள்ள, அதிகமாய் வசனங்களை தியானிக்க, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பிக்க எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. உலக கவலைகளினால் எங்களுடைய இருதயத்தை நிரப்பாதபடிக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய வேத வசனங்களால் எங்களுடைய இருதயத்தை நிரப்புவதற்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.